ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து காரசாரமான 3 வகையான சட்னி செஞ்சு காமிக்க போகிறோம். சரி வாங்க என்னென்ன சட்னிலாம் பண்ணுறோன்னு பார்ப்போம். தக்காளி கார சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 to 12 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு புளி, ஒரு 10 பல் பூண்டு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டுச்சு. இதை எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, மிளகா வத்தல், அடுத்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஓரளவு வெங்காயம் வதங்கினோன்னே தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா சுருளை வதங்கிடும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி வச்சு நம்ம திறப்போம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து வச்சுருக்க புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். நம்ம அடுப்பு நிறுத்திடுவோம். இப்போ நம்ம வந்து எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச சட்னியையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 வதக்கிட்டு நிறுத்திக்கோங்க. சுவையான தக்காளி கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சின்ன வெங்காய கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. பேனை சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன். கடலைப்பருப்பையும் உளுத்தப்பருப்பையும் எடுத்து வச்ச பிறகு ஒரு 12 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் வந்து காஷ்மீரி வத்தலும் ஆட் பண்ணியிருக்கோம் கலருக்காக. அதை வந்து வறுத்துக்கோங்க. நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இருக்கும். ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் புளி ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஆற வச்சுடுங்க. இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நம்ம கார சட்னி அரைச்சிட்டோம். இப்போ அதில் ஊற்றிடலாம். சுவையான சின்ன வெங்காய கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் 1 முடி, கொஞ்சோண்டு மல்லி செடி, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு 4-5, உப்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை. இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மல்லியை மட்டும் லாஸ்ட்டாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. நம்ம ஊற்றிடலாம். சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. சுவையான 3 சட்னி ரெசிபீஸ் நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.